வணக்கம் ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். கோ சீரீஸோடைய ரெண்டாவது வீடியோ. முதல் வீடியோவில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ரெண்டாவது வீடியோவில் கோ கோ ஃபைல்ஸை சேம் பேக்கேஜுக்குள்ளே எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், வேறு வேறு பேக்கேஜில் இருந்ததுன்னா எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், இந்த ரெண்டு சினாரியோவையும் இப்போ பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் இந்த கோடு வந்து என்னுடைய ரெப்போவில் இருக்குது. 2 ஃபங்க்ஷன் கால் அப்படிங்கிற நேமில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஃபோல்டர் இருக்கும். டிஃப்ரெண்ட் பேக்கேஜ், சேம் பேக்கேஜ் அப்படின்னு 2 ஃபோல்டர் இருக்கும். முதல்ல சேம் பேக்கேஜுக்குள்ளே போயிடுவோம். அதுக்குள்ளே போனால் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, மாடுன்னு ஒன்று இருக்குது, மெயின் ஒன்று இருக்குது. நான் இந்த ஃபங்க்ஷன் ஃபைலை, மாட் ஃபைலை டெலீட் பண்ணிடுறேன். ஆஸ் யூஷுவல் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கோட் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். மெயினில் பேக்கேஜ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், பேக்கேஜ் மெயின். அப்போ தான் அது வந்து ஒர்க் ஆகும். இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், எஃப்எம்டி. அந்த எஃப்எம்டியிலேருந்து தான் நம்ம பிரிண்ட் கொடுக்க போகிறோம். ஃபங்க்ஷன் மெயின்னு கிரியேட் பண்ணிட்டோம். இந்த மெயின் இருந்தால் தான் நமக்கு ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஏன்னா கோ கம்பைலர் வந்து மெயினுங்கிறத சர்ச் பண்ணும். ஸோ ஃபங்க் மெயின் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே வெல்கம் டு கோலாங் ஆட் நம்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அதுக்குள்ளே 1 and 2 பாஸ் பண்ணுறோம். வர ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். 2 நம்பரை பாஸ் பண்ணுறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அந்த ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் வந்தோடனே இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் டாட் கோன்னு இன்னொரு ஃபைல் இருக்குது. அதில் அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், ஆட் நம்பர் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்பருடைய டைப் இன்ட்டு, செகண்டும் இன்ட்டு, ரிசல்ட் வந்து இன்ட். ரிசல்ட் ஈக்குவல் டு num1 + num2. ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். சிம்பிளானது. இதுவும் மெயின் பேக்கேஜில் இருக்குது. இதுதான் நீங்கள் கவனிக்கணும். இது ரெண்டுமே, இந்த 2 ஃபைலுமே ஒரே பேக்கேஜில் தான் இருக்குது. இங்கே ஃபோல்டர் வந்து கணக்கு கிடையாது. இங்கே பேக்கேஜ் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் கணக்கு. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறதுக்கு டெர்மினல் ஓப்பன் பண்ணிப்போம். டெர்மினல் எங்கே பாயிண்ட் பண்ணுது? ஃபங்க்ஷன் காலை பாயிண்ட் பண்ணுது. இதுக்குள்ளே நான் சேம் பேக்கேஜ்குள்ளே போய் கோ ரன் டாட் கொடுத்தா எனக்கு ஒர்க் ஆகாது, ஏன்னா மாடியூல் இல்லைன்னு சொல்லுது இல்லையா. ஸோ முதல்ல கோ மாட் இனிட் மை மாடியூல். நீங்கள் என்ன நேம் வேணாலும் வைக்கலாம். என்ன ஆகிடும்? கோ டாட், இங்கே மாடியூலுக்கு அந்த பேர் வந்துடும், அவ்வளோதான். அதுக்குள்ளே வேறு எதுவும் நம்ம எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சி இல்லாதனால அந்த மாடியூல் சிம்பிளாக கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது கோ ரன் டாட் டாட் அப்படின்னா இந்த பேக்கேஜில் ரன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா கோ மெயின் டாட் கோ அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஆனால் வேறு மாதிரி கொடுக்கணுமோ? இது வந்து கம்பைல் பண்ணிவிட்டு நம்ம அதை ரன் பண்ணணும். சரி, கோ ரன் டாட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக கம்பைலும் ஆகி காலும் ஆகிடும். இப்போ ஒர்க் ஆகிடுச்சு பாருங்கள். வெல்கம் டு கோலாங்னு அந்த இது பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 3 பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே ஏன் 3க்கு அப்புறம் கமெண்ட் ஃப்ரம் நெக்ஸ்ட்டில் அதே லைனில் வருதுன்னா இங்கே பிரிண்ட்டில் இருக்குது. ஸோ பிரிண்ட் எல்என்னு இதை கொடுப்போம். எல்என்னு கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணி கோ ரன் கொடுத்தா நெக்ஸ்ட் லைனில். ஸோ வெல்கம் டு கோலாங் அடிஷன். ஸோ இந்த ப்ரோக்ராம்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, 2 ஃபைல் ஒரே பேக்கேஜில் இருக்குன்னா, இங்கே பேக்கேஜ் மெயின், இதுவும் பேக்கேஜ் மெயின், இதுவும் பேக்கேஜ் மெயின் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம இந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு சினாரியோ. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டாவது டிஃப்ரெண்ட் பேக்கேஜ்லேயும் நான் இங்கே மேத் டாட் பேக்கேஜ்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். உள்ள ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து மெயின் டாட் கோவை ஆஸ் யூஷுவல் பேக்கேஜ் மெயின் அப்படின்னு இதில் வச்சிட்டோம். இந்த மேத் பேக்கேஜுக்குள்ளே போனீங்கன்னா ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதே மாதிரி தான் ஆட் நம்பர்னு. இங்கே லாகிங்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுவும் மேத் பேக்கேஜில். இதுவும் மேத் பேக்கேஜ். இந்த லாகில் என்ன பண்ணியிருக்கேன்? இன்சைட் லாகிங், அவ்வளோதான். ஒரே ஒரு சிம்பிளான பிரிண்ட் கொடுத்துருக்கேன். இது ஒரு ஃபங்க்ஷன். நம்மக்கிட்ட 2 ஃபைல் இருக்குது. இது ரெண்டுமே ஒரே பேக்கேஜ், மேத் பேக்கேஜ். இது ரெண்டுத்துலேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ மெயின் ப்ரோக்ராமுக்கு போகலாம். மெயினில் நான் மேத் பேக்கேஜை இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இந்த மாடியூலுக்குள்ளே இந்த பேக்கேஜை கொடுக்கணும். இங்கே மாடியூல் பார்த்தீங்கன்னா நான் mdiff பேக்கேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். மெயினில் போகிறேன். இம்போர்ட் இந்த மாடியூலுக்குள்ளே இருந்து என்ன பேக்கேஜ், என்னுடைய பேக்கேஜ் என்ன? மேத் பேக்கேஜ்.
மேத் பிகேஜி இந்த 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 ஃபோல்டர் நேமை கொடுத்துட்டா போதும், அதுக்குள்ளேருந்து எல்லாமே இம்போர்ட் ஆகிடும். இப்போ மீதி எல்லாமே சேம் தான். அந்த பேக்கேஜ் நேம், இது ஃபோல்டர் நேம், இது வந்து அதுக்குள்ளே இருக்கிற இந்த பேக்கேஜ் நேம். இங்கே மேத் பேக்கேஜ் இருக்கு இல்லையா, அந்த மேத் பேக்கேஜ் டாட் ஆட் நம்பர்னு கால் பண்ணுறோம். பிரிண்ட் கொடுக்குறேன், இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் ஒர்க் பண்ண வைக்கலாம். சிடி இதுலேருந்து வெளில வந்துட்டு சிடி டிஃப்ரெண்ட் பேக்கேஜ்குள்ளே போயிட்டு, நான் மாட் இனிட் கொடுக்கல, நான் ஃபஸ்ட் டைம் காமிச்சிட்டேன். அதே தான் எல்லாத்துக்குமே. நீங்கள் வந்து இந்த மாடை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மாடை கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு மாடு கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த மாடியூல் பேர் இங்கே ஒன்று கொடுத்து கிரியேட் பண்ணுவீங்களே. நான் வந்து டிஃப் பேக்கேஜ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மை மாடியூல்னுக்கு கொடுக்கலாம், இல்லை மாடியூல் சாட்டர்டே என்ன வேணாலும் கொடுக்கலாம். அந்த நேமை இந்த மெயினில் கரெக்டாக இங்கே இம்போர்ட் பண்ண நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த மாடியூல் வழியாக தான் உங்களால் இந்த ஃபோல்டருக்குள்ளே ரீச் ஆக முடியும். ஸோ இங்கே ஒரு நேம் இருக்காங்க, ஒரு நேம் இருக்குன்னா ப்ராப்ளம் வரும். அது மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், சிடி டிஃப்ரெண்ட் பேக்கேஜ்குள்ளே போயிட்டோம். கோ ரன் டாட், இப்பவும் பாருங்க வெல்கம் டு கோலாங் சேம் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சேம் பேக்கேஜில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறது எப்படி, டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் இருக்கிறத கால் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருக்கோம். டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் கால் பண்ணணும்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், இந்த பேக்கேஜ் நேமு கொடுத்து நம்ம கால் பண்ணி ஆகணும். மாடியூல் நேமை கொடுத்து நம்ம கால் பண்ணணும். அந்த மாடியூல் நேம் இங்கே இம்போர்ட் ஆகணும் அப்படின்னா இந்த இம்போர்ட்டில் நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இது வந்து மாடியூல் நேம், இது வந்து ஃபோல்டர் நேம், இது வந்து நம்மளுடைய பேக்கேஜ் நேம். நீங்கள் இங்கே போனாலே தெரியும், நான் சொல்கிறத கூட பார்க்கணுன்னு இல்லை, நீங்கள் நேராக இங்கே போனாலே உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிடும். அதுக்காக தான் நான் டிஃப்ரெண்ட்டாக பேர் வச்சுருக்கேன். இது எம்னு வச்சுருக்கேன். ஸோ மாடியூல் நேம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து பேக்கேஜோடைய நேம். ஸோ இந்த மாதிரி ஒரே பேக்கேஜில் இருக்கிற ஃபைல்ஸையும் வேறு பேக்கேஜில் இருக்கிற ஃபைல்ஸையும் எப்படி மெயினில் கால் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா கேளுங்க. கற்போம் கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம். தெரிஞ்சதை 4 பேர் சொல்லிக் கொடுங்க. திரும்ப சந்திக்கும் வரை வணக்கம். டேக் கேர், பாய் பாய்.